ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசைன் ஆப்டிடியூட்ல ஒன் ஆஃப் த டாபிக் பார்க்க போறோம். இது நான் வெர்பல் ரீசனிங்லயும் ஒரு டாபிக் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் கம்ப்ளீஷன், ஃபிகர் மேட்ரிக்ஸ், எம்பெடட் இமேஜ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரான டாபிக் தான் இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன். சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன்லயே நிறைய இருக்கு. சீக்வன்ஸ் சீரிஸ் கம்ப்ளீஷன் நிறைய இருக்கு. அது எல்லாமே வெர்பல் ஓரியன்டா வந்துரும். நம்பர் கொடுத்துருக்கிறது, ஆல்பபெட்ஸ் வச்சு வர்றது, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சீரிஸ் கம்ப்ளீஷன் அண்ட் சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் இருக்கு. சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸ்க்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சீரிஸ்ங்கிறது என்னன்னா நம்பர்ஸ் வச்சு வர்ற இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சீரிஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் ரெண்டுமே காமனா இருக்கும். எந்த சொன்னாலுமே ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ரெண்டுக்குமான மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான். சீரிஸ் ஆர் சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் எதை கொடுத்திருந்தாலுமே இந்த டைப் ஆஃப் சம்ஸ், இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும், நமக்கு கொஸ்டின்ஸா தான் இருக்க போகுது. ஸோ ஓகே, இப்போ சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் நான் வெர்பல்ல என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு பேட்டர்னை வச்சு அதோட இமேஜஸ் உள்ள ஷேப்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்ல ஒன்னு லாஸ்டா இருக்கிற ஏதோ ஒரு டயக்ராம் அடுத்து வரப்போற இந்த சீக்வன்ஸ்ல அடுத்து வரப்போற டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லனா ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸை கொடுத்து இதுல ஏதாவது நடுவுல ஒரு டேர்மை மிஸ் பண்ணி அந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கலாம் அவங்க. சோ ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம் சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன்ல. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம இதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் சீக்வன்ஸ்லயும் அவங்க கொடுத்திருக்கிற அந்த எலமெண்ட்ஸோ ஷேப்ஸோ ஏதோ இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற இமேஜஸ் என்னவா வேணா இருக்கலாம். அது என்ன மாதிரி ஷேப்ஸ் மாறி இருக்கு, இல்ல அதோட பொசிஷன் மாறி இருக்கா, இல்ல ரொட்டேட் ஆயிருக்கா, இல்ல அதுல ஷேடிங்ஸோ கலர் ஃபில் ஆயிருக்கிறதோ, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் ஒரு ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிக்கிறோம். அதுக்கப்புறமா அதே ஸ்டெப் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஏதோ ஒரு கண்டினியூஷன் இருந்துட்டே இருக்கும். என்ன இருந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டேர்ம் இருந்திருக்கு, ஒரே ஒரு இமேஜ் இருக்கலாம், அடுத்து 2 இருந்திருக்கலாம், இல்ல 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டேவும் போகலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த இமேஜ் மாறுறதுக்கும் அந்த பேட்டர்னையே ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது கொடுத்திருக்கிற உள்ள இருக்கிற ஒவ்வொரு இமேஜஸோ இல்ல ஷேப்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், அதோட ஷேப்ஸ் ஏதாவது டிஃபர் ஆயிருக்கா, என்ன மாதிரி டிஃபர் ஆயிருக்கு, இல்ல அதோட பொசிஷன் மாறி இருக்கா, இல்ல அதோட ரொட்டேஷன் மாறி இருக்கா, இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீஷனை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் டாபிக் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே இந்த டபுள் லேயர் ஆஃப் ஸ்கொயர் தான் இருக்கு. அந்த டபுள் லேயர் ஆஃப் ஸ்கொயர்ல ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, உள்ள ஒரு சர்க்கிள்ல ஒரு சின்னதா ஒரு லைன் போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே அது கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சர்க்கிள் போட்டு அந்த லைன் சின்னதா ஒரு லைன் போட்டிருக்கிறது அதோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதுல இது கீழ் நோக்கி இருக்கு, செகண்ட்ல அதே சர்க்கிள் லெஃப்ட் சைட்ல இருக்கு, தேர்ட்ல டுவர்ட்ஸ் டாப்ல இருக்கு. அப்போ ஃபோர்த்ல என்னவா இருந்திருக்கும், ஒவ்வொரு அதோட பொசிஷன் 90 டிகிரிஸ் கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கா வந்ததுனால அடுத்து நமக்கு இந்த சர்க்கிள், இங்க வந்திருக்க வேண்டிய சர்க்கிள் கண்டிப்பா ரைட் சைட்ல தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ கீழ இருக்கிற ஆப்ஷன்ல எதுல சர்க்கிள் ரைட் சைடா இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்ஷன் ஏல மட்டும் தான் அது லெஃப்ட் சைட்ல இருக்கு. பி, சி, டி மூணுலயுமே அது ரைட் சைட்ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இல்ல. பி, சி ஆர் டி தான் வரணும். ஓகே, வேற எது டிஃபரன்ஸ வச்சு நம்ம இத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெளியே இருக்கிற இந்த பிளாக்டு சர்க்கிள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொசிஷனுக்கு மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டம் ரைட்ல இருக்கு, அடுத்து டாப் ரைட்டுக்கு போயிருக்கு, அடுத்து டாப் லெஃப்ட்டுக்கு வந்திருக்கு. அப்ப அடுத்ததுல அது கண்டிப்பா ஒவ்வொரு தடவையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்தடுத்த கார்னர்ஸ்க்கு போய்கிட்டு இருந்திருக்கு. சோ லாஸ்ட் ஸ்டெப்ல கண்டிப்பா இது
பாட்டம் லெஃப்ட் கார்னருக்கு தான் வந்திருக்கும் இல்லையா? அப்போ அது இந்த 3 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க டாப் ரைட்ல இருக்கு, இங்க பாட்டம் ரைட்ல இருக்கு. ஆப்ஷன் டில தான் இது பாட்டம் லெஃப்ட்ல இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் இமேஜஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி நமக்கு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அடுத்ததுல லெஃப்ட் சைட பார்த்து ஒரு ஆரோ, அது கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு அடுத்தது அதே ஒரு ஸ்டெப் ஒவ்வொரு ஆரோஸ் மேல மேல ஒரு ஆரோ ஆட் ஆகிக்கிட்டே வருது. பட் அதோட அந்த ஆரோஸோட பொசிஷன் அந்த டைரக்ஷன் வந்து மாறி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு? லெஃப்ட் சைடுல இருக்கு. அதுக்கு அடுத்து பிளைன் லைன் லெஃப்ட் சைடுல இருக்கிற ஆரோக்கு மேல வர்றது ரைட் சைடா பார்த்திருக்கு. சோ ஆல்டர்னேட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி இந்த ஆரோ மார்க்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப லாஸ்டா நமக்கு எத்தனை இருக்கு? 3 ஆரோஸ் இருக்கு. டாப்ல இருக்கிற ஆரோ லெஃப்ட் சைட பார்த்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கணும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்திருக்கணும். ஹரிசான்டல் லைன் பிளஸ் 4 ஆரோஸ் இருக்கிறோம். அதுலயும் டாப் ஆரோ வந்து ரைட் சைடு பார்த்து இருந்திருக்கணும். சோ அது இப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அண்ட் டில அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மேல கொடுத்திருக்காங்க, கீழே இல்லாம. ஆப்ஷன் ஏ அண்ட் பில மட்டும் தான் கரெக்டா இருக்கு. அப்படி எடுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பில தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ஆரோ வந்து ரைட் சைடுல இருக்கணுமா? அது பில தான் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏவும் வராது. சோ இப்படிதான் நம்மளோட சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் இருக்கும். சோ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் பாருங்க. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டாப் பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. பட் இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் டிஃபர் ஆயிருக்கு. ஷேப்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸோட கவுண்ட் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் ஷேப்டு அவுட்டர் லேயர்ல ஒரு ஃபில் ஆன ஸ்டாரும் இருக்கு, ஒரு எம்டி சர்க்கிள் இருக்கு. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல அதோட பொசிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அது நெக்ஸ்ட் கார்னருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் லெஃப்ட்ல இருந்தது டாப் லெஃப்ட்டுக்கு போயிருக்கு. அதுக்கு அடுத்த கார்னரான கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்த கார்னரான டாப் ரைட்டுக்கு போயிருக்கு. அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கும்போது பாட்டம் ரைட், திரும்ப நமக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது பாட்டம் லெஃப்ட்டுக்கே வந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து நமக்கு எல்லா இடத்துலயுமே அதுக்கு அடுத்த இதுல தான் மீன்ஸ் அதுக்கு பின்னாடி தான் நம்மளோட இந்த எம்டி சர்க்கிள் இருந்துட்டே இருந்திருக்கு. அதுவுமே எந்த இடத்துலயும் அதுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு கார்னரும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒவ்வொரு கார்னருக்கா அது ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த டாப் இந்த 2 ஸ்டார் அண்ட் சர்க்கிளோட வச்சு பார்த்தாலே நமக்கு அடுத்தது எங்க வந்திருக்கணும்? டாப் லெஃப்ட்ல ஸ்டாரும் பாட்டம் லெஃப்ட்ல சர்க்கிளும் இருந்திருக்கணும். சோ அந்த ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? ஏ அண்ட் சில மட்டும்தான் இந்த ரெண்டோட பொசிஷன்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் இருக்க முடியும். அப்போ ரிமைனிங் அடுத்த ரெண்டுல எது டிஃபர் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, உள்ள எல்லா இடத்துலயும் எல்லாமே மெயின் இமேஜ் வந்து ஹெக்ஸகனா தான் இருக்கு. உள்ள இருக்கிற அந்த ரெண்டு சிம்பிள்ஸ் மட்டும் தான் நமக்கு மாறிட்டே வருது. சோ அதுவுமே பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே டுவர்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அதோட பொசிஷன்ஸ் மாறிட்டே இருக்கு. ட்ரையாங்கிள் அடுத்தடுத்த கார்னருக்கு போயிட்டே இருக்கு. சோ இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் கார்னருக்கு தான் போயிருக்கு இன்
ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. ஒவ்வொரு தடவையும் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அடுத்தடுத்த கார்னர்ஸ்க்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அது போக இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள்ல எது ஃபில் ஆயிருக்கோ அது ஆல்டர்னேட்டா ஃபில் ஆயிட்டே வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபில் ஆயிருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்ல ஸ்கொயர் எம்டியா இருக்கு, ட்ரையாங்கிள் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஸ்கொயர் ஃபில் ஆயிருக்கு, ட்ரையாங்கிள் எம்டியா இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டா இந்த ரெண்டோட ஃபில்லிங்குமே மாறி மாறி வந்துட்டே தான் இருந்திருக்கு. ஒரு தடவை ஸ்கொயர் ஃபில் ஆயிருந்தா அடுத்த தடவை நமக்கு ட்ரையாங்கிள் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் இந்த அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆல்சோ அதுல கலர் ஃபில் ஆகுறதுமே நமக்கு ஷேப்ஸ் வந்து ஸ்வாப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுபடி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த ட்ரையாங்கிள் வந்து நெக்ஸ்ட் கார்னருக்கு இந்த கார்னர்ல வந்திருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. ஆல்சோ நமக்கு நம்ம இங்க பார்த்த மாதிரி அந்த கலர் ஃபில்லிங்குமே டிஃபர் ஆயிருக்கணும் இல்லையா? ட்ரையாங்கிள் ஃபில் ஆயிருக்கணும், ஸ்கொயர் எம்டி ஆயிருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் சில சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏல அப்படி இல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்ல. அண்ட் ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, ஃபோர்த் எக்ஸாம்பிள்ல இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள்ல இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஃபோர்த்ல நடுவுல ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருக்கு. அந்த சீக்வன்ஸ்ல இந்த டேர்ம்ல என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மிஸ் ஆயிருக்கிற டேர்ம்ல என்ன வருங்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒண்ணு நடுவுல மிஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஸ்டெப் ஃபாலோ ஆயிட்டு இருந்திருக்கு, என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு, அதுக்கு அடுத்தும் நம்ம யோசிக்கிற பேட்டர்ன் சரியா ஃபாலோ ஆகியிருக்கான்னு பார்த்து தான் நம்ம மிஸ்ஸிங் டேர்மோட நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இனிமே வரப்போறத நம்ம கண்டினியூஸா ஏதோ ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் வந்திருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேர்ம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு இதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா த சேம் பேட்டர்ன் தான் அதுக்கு அந்த மிஸ்ஸிங் டேர்முக்கு அடுத்து இருக்கிறதுலயும் ஃபாலோ ஆகியிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆன்சரை நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் இதுல இருக்கு. மொத்தமே 2 ஷேப்ஸ் இமேஜஸ் தான் இருக்கு. அந்த 2 எலமெண்ட்ஸ் தான் அவங்க 4ஆ பிரிச்சிருக்கிற ஒரு ஸ்கொயருக்குள்ள இடம் பொசிஷன் அதோட பொசிஷன்ஸை மாத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு குவார்டர்ல இருந்தும் அது அடுத்தடுத்த போர்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கு, அடுத்தடுத்த பார்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. எந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டெப்பை வச்சு மட்டும் பார்த்தா. சோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து இருக்கிற 2 டேர்ம்லயுமே அதே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லாம் அதோட பொசிஷன் போயிருக்காங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அடுத்த பார்ட்டுக்கு அது போயிருக்குன்னு பார்த்தோம். ஒருவேளை அதுதான் ஃபாலோ ஆயிருந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எங்க வந்திருக்கும்? 4 பார்ட்ல இந்த இடத்துல அந்த ஸ்மால் சர்க்கிள் வந்திருக்கணும் இல்லையா? அங்க இருந்து அதே ஆன்டி கிளாக்வைஸ்ல போயிருந்தாதான் இந்த இடத்துக்கு நம்ம அதால வந்திருக்க முடியும். சோ ஸ்மால் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண அந்த ரூல் வந்து கரெக்ட். ஓகேவா? அப்போ நமக்கு இது இந்த ஆப்ஷன் படி பார்க்கும்போது அந்த ஸ்மால் சர்க்கிள் பாட்டம் ரைட்ல தான் இருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஆர் சில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பி அண்ட் டில இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, அடுத்த ஷேப் பார்க்கணும். அடுத்து என்ன இமேஜ் நமக்கு மாறி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 லேயர் ஆஃப் சர்க்கிள். அதுல ஃபர்ஸ்ட் டைம் இன்னர் சர்க்கிள் ஃபில் ஆயிருக்கு, அவுட்டர் சர்க்கிள் எம்டியா இருக்கு. செகண்ட் ஸ்டெப்ல அவுட்டர் சர்க்கிள் ஃபில் ஆயிருக்கு, இன்னர் சர்க்கிள் எம்டியா இருக்கு. 2 லேயர் ஆஃப் சர்க்கிள்ஸ்ல. அப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்லயும் அதே ஃபாலோ ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க அவுட்டர் ஃபில் ஆயிருக்கு, அடுத்ததுல இன்னர் சர்க்கிள் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபில்லிங் மெத்தட் வந்து நம்ம யோசிக்கிறது கரெக்ட். அவுட்டர் சர்க்கிள் அடுத்ததுல எம்டியா இருக்கும், உள்ள இருக்கிற இன்னர் சர்க்கிள் தான் நமக்கு அவங்க ஃபில் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அதோட பொசிஷன் எங்க இருக்கணும்னு பார்க்க போறோம். அதுபடி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஏ அண்ட் சில சி மட்டும்தான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ சி தான் ஆன்சரா இருக்க முடியும், ஏ இருக்க முடியாது.
ஆனா சிங்கிறது கரெக்ட் தானாங்கிறது ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? இங்க பாருங்க ஒவ்வொரு வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் அதோட பொசிஷன் எப்படி மாறிட்டு இருந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாப்ல தான் எப்பவுமே இருக்கு. பாட்டம் பார்ட்டுக்கு அது வந்ததே இல்ல. இந்த டபுள் லேயர் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் அது ரைட் சைடுல இருந்தது. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுக்கு போயிருக்கு. அப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி மட்டும் தான் அது ஸ்வாப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. 2 பார்ட் ஆஃப் அந்த ஸ்கொயருக்குள்ள. அப்படி பார்க்கும்போது இந்த இதுல நமக்கு டாப் லெஃப்ட்ல நம்மளோடது இருந்திருக்கணும். அப்பனாதான் இம்மீடியட்டா அடுத்துக்கு இங்க ரைட் இங்க லெஃப்ட்டுக்கு வந்திருக்கும், இங்க ரைட்டுக்கு வந்திருக்கும், இங்க ரைட்ல இருந்திருந்தா. சோ எம்டி அவுட்டர் பார்ட் எம்டியா உள்ளர் பார்ட் இன்னர் பார்ட் ஃபில் ஆகியும் அது ரைட் சைடுல இருந்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். சோ ஆப்ஷன் சில அதே மாதிரி தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டக்குன்னு பார்த்த உடனே நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியுது பாருங்க. அந்த ஸ்டாரோட ஒரு பார்ட் ஆஃப் லேயர் மட்டும் நமக்கு அழிஞ்சிட்டே வர்ற மாதிரி இருக்கா? சோ ஃபைனலா இந்த இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் பார்ட் வந்து அதுல எரேஸ் ஆயிக்கிட்டே வந்திருக்கு. ரிமூவ் ஆயிட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இருக்கு. அடுத்ததுல ஏதோ டாட்டட் லைன்ஸ் இருக்கு. அந்த டாட்டட் லைன்ஸ் அடுத்த பார்ட்ல ரிமூவ் ஆயிருக்கு. ஆனா வேற ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டார் வந்து டாட்டட் லைன்ஸா இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு. ஆனா நமக்கு ஃபைனலா இருக்கிற அந்த சீக்வன்ஸ்ல உள்ளதுல ஏதோ டாட்டட் லைன்ஸோட ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸ்டாரை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு ரூல்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ என்ன மாதிரி அது பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நல்லா பாருங்க. இங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டாட்டட் லைன்ஸா மாத்திருக்காங்க. அந்த 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல இல்லாமயே போயிருக்கு. அதுக்கு அடுத்த பார்ட் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அதுக்கு அடுத்த பார்ட் வந்து டாட்டட் லைன்ஸா இருக்கு. இதுலயும் பாருங்க 3 ஸ்ட்ரெயிட் லைன் தான் டாட்டட் லைன்ஸா மாறி இருக்கு. அதுமாதிரி ஃபைனலா பார்த்தாலுமே நமக்கு ஒரு 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் டாட்டட் லைன்ஸா மாறி இருக்கு. அப்போ இந்த 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 இடத்துல என்ன வந்திருக்கணும்? இந்த டாட்டட் லைன்ஸ் ரிமூவ் ஆகி இந்த இந்த லைன்ஸ் இந்த 3 ஸ்ட்ரெயிட் லைன் டாட்டட் லைனா இருந்து அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நமக்கு ஃபுல் லைனா இருந்திருக்கும் இந்த இடத்துல. சோ இந்த டாப்ல இருக்கிற இந்த 3 லைன் ஸ்ட்ரெயிட்டா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து வர போற 3 லைன்ஸ் டாட்டட் லைன்ஸா நமக்கு இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல ஏல 3 ஸ்ட்ரெயிட் லைன் டாட்டட்ல இருக்கு. ஆனா எந்த 3 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணுமோ அப்படி இல்லாம மாத்தி இருக்கு. சோ ஏ கிடையாது. பில சரியா இருக்கு. சில எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நார்மல் லைன்ஸாவும் அதுக்கு அடுத்த 3 டாட்டட் லைன்ஸாவும் இருக்கணும். இங்க 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் உங்களுக்கு நார்மலா போட்டு அதுக்கு அடுத்து உள்ள 3 வந்து டாட்டட் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அது வராது. அது ராங். ஓகேவா? அப்போ டில சரியா இருக்கு. டில 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நார்மலா இருக்கு. 3 டாட்டட் லைன்ஸ் இருக்கு. அப்போ ஆப்ஷன் நமக்கு டி ஆர் பி தான் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அப்ப வேற எது டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் இங்க போட்டிருக்க இதெல்லாம் எரேஸ் பண்றேன். நீங்க அத கவனிச்சு பாருங்க. வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டயகிராம்ல? அந்த மிடில்ல இருக்கிற ஷேப் டிஃபர் ஆகுதா? ஃபர்ஸ்ட் அது சர்க்கிளா இருக்கு. அடுத்ததுல ஸ்கொயரா இருக்கு. அதுக்கு அடுத்து சர்க்கிளா இருக்கு. அப்போ இதுல நமக்கு இந்த மிஸ்ஸிங் பார்ட்ல இருந்திருக்கிறது கண்டிப்பா ஒரு ஸ்கொயரா தான் இருந்திருக்கணும். அதை தாண்டி இன்னொன்னும் நமக்கு டிஃபர் ஆயிருக்கு பாருங்க. ஆரோ மார்க் ஒண்ணு கார்னர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கா? சோ இங்க ஒரு ஆரோ மார்க், அதே ஆரோ மார்க் அடுத்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அடுத்த கார்னருக்கு போயிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அப்படி போயிட்டே இருந்திருக்கணும். சோ இந்த இடத்துல நமக்கு இந்த கார்னர்ல அது இருந்திருந்தாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த கார்னருக்கு அது வந்திருக்கும். அதோட
ரொட்டேஷனும் மாறிட்டே இருக்கு பாருங்க. அதோட ஃபர்ஸ்ட் இடம் மாறுது. அதோட பொசிஷனும் டைரக்ஷனும் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த ஆரோவ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்பி வச்சுட்டு 90 டிகிரி திருப்பி வச்சுட்டே வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் அப் இருக்கு. அடுத்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. அடுத்து டுவர்ட்ஸ் டவுன் இருக்கு. அப்ப இங்க டுவர்ட்ஸ் ரைட் இருந்திருக்கணும். அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல அது டுவர்ட்ஸ் டாப்பா மாறி இருக்கும். சோ நடுவுல ஸ்கொயரும் இந்த ஆரோ மார்க் டாப் ரைட் கார்னர்ல டுவர்ட்ஸ் ரைட் பார்த்தோம் எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். பி அண்ட் டில அது பார்த்தோம்னா ரெண்டுலயுமே மிடில் இன்னர் அந்த மிடில் ஷேப் வந்து ஸ்கொயரா தான் இருக்கு. இப்போ அடுத்த ஆரோ மார்க்கை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பி ஆப்ஷன் பில பாருங்க ஆரோ மார்க் வந்து டாப் லெஃப்ட்ல இருக்கு. ஆனா நமக்கு டாப் ரைட்ல இருக்கணும். ஆல்சோ அது டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து தான் இருந்திருக்கணும். அப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த ட்ரையாங்கிளோட பொசிஷன் பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டுவர்ட்ஸ் டாப் இருக்கு. ஆனா இங்கே டுவர்ட்ஸ் பாட்டம் இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டுவர்ட்ஸ் இந்த ஃபில்டு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கா? அப்போ இந்த இடத்துல நமக்கு மிஸ்ஸிங் பார்ட்ல டுவர்ட்ஸ் எந்த சைடு இருந்திருக்கணும்? ரைட் சைடா தான் இருந்திருக்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த ஆரோ மார்க் இந்த டயக்ராம அவங்க டுவர்ட்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அவங்க 90 டிகிரி திருப்பிட்டே வந்திருக்காங்க. அப்போ நமக்கு ஃபில்டு ட்ரையாங்கிள் இந்த மிஸ்ஸிங் பார்ட்ல இங்கே தான் இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இங்க எதுல இருக்கு? ஆப்ஷன் ஏ அண்ட் டில தான் இருக்கு. பி அண்ட் சில கண்டிப்பா இல்ல. வேற என்ன டிஃபர் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இருக்கு. அடுத்த பார்ட்ல என்ன இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனா தேர்ட் இமேஜ்ல பாருங்க மேல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் கீழே டபுள் ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்கு. அதுக்கு அடுத்த பார்ட்ல ரெண்டு சைடுமே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஒரு சைடு 3 ஸ்ட்ரெயிட் லைனும். அப்போ இது இந்த இந்த 3 வச்சு பார்க்கும்போது ஆல்டர்னேட் இடத்துல ஒரு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ மீன்ஸ் ஃபில்டு ட்ரையாங்கிள் இருக்கிறதுலயோ இல்ல எம்டி ட்ரையாங்கிள் இருக்கிறதுலயோ மாறி மாறி ஆல்டர்னேட்டட் பொசிஷன்ல அந்த லைன்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு அந்த ஃபில்டு ட்ரையாங்கிள் இருக்க இடத்துல ஒரு லைன் வந்திருக்குன்னா அடுத்த ஸ்டெப்ல எம்டி ட்ரையாங்கிள் பக்கத்துல இன்னொரு லைன் ஆட் ஆகி இருந்திருக்கணும். ஓகே, அப்ப ரெண்டு சைடுமே சிங்கிள் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது எடுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அண்ட் டி ரெண்டுலயுமே அதுவும் அந்த கண்டிஷனும் கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, அப்ப வேற எதை பார்க்கலாம் அப்படின்னா நடுவுல இருக்கிற இந்த சர்க்கிள் ஒரு ஹாஃப் ஃபில்டாவும் ஒரு ஹாஃப் வந்து எம்டியாவும் இருக்கு. இதுதான் ஆப்ஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ரைட் சைடு நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பிட்டே வராங்களா? திருப்பிட்டே வரும்போது இந்த இடத்துல நமக்கு திருப்பி அந்த ஃபீல்ட வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, இத அகைன் நீங்க கிளாக் வைஸ் திருப்பியிருந்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கீழ ஃபில் ஆயிருந்திருக்கணும். ஆனா அந்த ஃபில்லிங்க அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி உங்களுக்கு அது கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா, 2 வெர்டிகல் இதுல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல ஃபில் ஆயிருக்கிறது இந்த இடத்துல ரைட் சைட்ல ஃபில் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த வெர்டிகல் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, அகைன் அது லெஃப்ட் சைட்ல ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஹரிசான்டலா இருக்கும்போது ஒரு தடவை டாப்ல இருந்ததுன்னா இன்னொரு தடவை பாட்டம்ல தான் இருந்திருக்கணும்.
வெர்டிகலா இருக்கும்போது ஒரு சைடு லெஃப்ட்ல, ஒரு சைடு ரைட்ல இருக்கா? அதே மாதிரி அப்ப ஹாரிசான்டலா இருக்கும்போது ஒரு தடவ டாப்லயும் அப்ப அதுக்கு முந்தின டைம்ல நமக்கு கண்டிப்பா அது பாட்டம்ல தான் ஃபில் ஆகி இருந்திருக்கணும். அந்த ஷேட். அப்ப அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டில அது இல்ல. ஆப்ஷன் ஏல தான் அது சரியா இருக்கு. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் இதுலயும் மிஸ்ஸிங் டெர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல நீங்க எத கன்சிடர் பண்ணணும்னா, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா? நடுவுல ஸ்ப்ளிட் ஆகியிருக்கிற இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் லைன் அதையும் வச்சு நீங்க பார்க்கணும். உள்ள இருக்கிற இந்த ஷேப்ஸையும் வச்சு தான் உங்களோட ஆன்ஸர கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்னையா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹெக்ஸாகன் எம்ப்டியா இருக்கு. சாரி பென்டகன் எம்ப்டியா இருக்கு. ஒரு சர்க்கிள் ஃபில்டா இருக்கு. அடுத்ததுல என்ன இருக்குன்னு தெரியல. பட் அதுக்கடுத்து வரும்போதும் சர்க்கிள் ஃபில் ஆகி இருக்கு. பென்டகன் எம்ப்டியா இருக்கு. பட் அடுத்த ஸ்டெப்ல பென்டகன் ஃபில் ஆயிருக்கு. சர்க்கிள் எம்ப்டியா இருக்கு. அடுத்ததுல பென்டகன் எம்ப்டியா இருக்கு. அப்ப சர்க்கிள் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது அதோட சைசஸ் டிஃபர் ஆகி இருந்தாலும் ஒரு தடவை சர்க்கிள் ஃபில் ஆயிருந்தா அடுத்த தடவை பென்டகன் ஃபில் ஆயிருக்கணும். அப்படிதான் அந்த ஆர்டர் வந்தாதான் அந்த ஆர்டர் படி தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. மிஸ்ஸிங் டேர்ம் வச்சு கால்குலேட் பண்ணாலுமே நமக்கு இந்த இடத்துல அப்போ பென்டகன் ஃபில் ஆகி இருந்திருக்கணும். அந்த கண்டிஷன் வச்சு ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது பென்டகன் ஃபில் ஆகி இருந்திருக்கணும். ஓகே. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதுல பென்டகன் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஏ அண்ட் சில பென்டகன் ஃபில் ஆகி இல்ல சர்க்கிள் ஃபில் ஆகி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி ஆர் டி தான் கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்க போகுது. ஓகே. ஆனா அதோட சைஸ் டிஃபர் ஆகிக்கிட்டே வருதா? அப்ப அதுபடி பார்க்கும்போது என்ன மாதிரி சைஸா ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல குட்டியா இருக்கு பென்டகன். சர்க்கிள் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கு. ஆனா இங்க வரும்போது பென்டகன் ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ மேபி இந்த நடுவுல இருக்கும்போது ரொம்ப குட்டியா இருக்கு. இங்க ரொம்ப பெருசா இருக்கு. மேபி இந்த மிஸ் ஆன டேர்ம்ல மீடியமா இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இல்லையா? மீடியம் சைஸ்ல ஒரு பென்டகன் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்பனாதான் ஸ்மால் ஒரு மீடியம் சைஸ் அதுக்கு அடுத்து லார்ஜ் ஆயிருக்கலாம். அதுக்கு அடுத்து அகைன் ஸ்மால் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த இதுல பாருங்க அது மீடியம் சைஸ்க்கு மாறிடுச்சு. ஓகே. அப்போ சர்க்கிள் என்ன மாதிரி ஃபாலோ ஆயிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப சர்க்கிள் இங்க மீடியம் சைஸ்ல இருக்கு. மேபி இங்க பெருசா இருந்திருக்கலாம். அப்படி பெருசா இருந்ததுனாலதான் அடுத்ததுல ரொம்ப குட்டி சர்க்கிளா அது மாறி இருக்கு. நான் ஏதோ சொல்றேன்னா இங்க பெரிய பென்டகனுக்கு அடுத்து குட்டி பென்டகனா தான் இருக்கு. அதே மாதிரி மேபி இங்க ஒரு பெரிய சர்க்கிள் இருந்திருக்கலாம். இருந்ததுனால அடுத்ததுல அது ரொம்ப ஸ்மால் சர்க்கிளா இருக்கு. அதுக்கு அடுத்து மீடியம் சைஸ், அடுத்து ரொம்ப லார்ஜர் சைஸ். ஓகே. அத ரெண்ட வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சர்க்கிள் அண்ட் மீடியம் சைஸ் பென்டகனா இருக்கணும். நமக்கு பில பென்டகனோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆப்ஷன் டில தான் பென்டகனோட சைஸ் மீடியம்லயும் சர்க்கிள் பெருசாவும் இருக்கு. ஸோ பி இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா டி கரெக்ட் தானான்னு ஒரு தடவை நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னொரு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா? வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல்ல ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களே அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆகி இருக்கு. அதுக்கு அடுத்ததுல என்ன இருந்திருக்கும் தெரியல. பட் தேர்ட் பார்ட்ல பாருங்க ரொம்ப கம்மியா தான் அது இருக்கு. அதுக்கு அடுத்த பார்ட்ல அகைன் ஃபுல்லாவே இருக்கு. செகண்ட் 5th பொசிஷன்ல பாருங்க இது ஹாஃப் வே தான் இருக்கு. ரொம்ப கம்மியாவும் இல்லாம ரொம்ப நிறைய ஃபுல்லாவும் இல்லாம ஹாஃப் வேல தான் இதோட லைன் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இங்கேயும் கண்டிப்பா ஃபுல்லா இருக்கிறது இது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிறது ஏதோ ஹாஃப் வே லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போதும் டி தான் நமக்கு இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இதை சால்வ் பண்ணி பாருங்க. இதுல ஒவ்வொரு இதுலயுமே 4 எலமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 4 எலமெண்ட்ஸோட பொசிஷனும் அதோட சைஸ் மாறல. அதோட ரொட்டேஷன் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன மாதிரி மாறிட்டே வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்து இந்த இந்த 5 ஸ்டெப்புக்கு அடுத்து இங்க வரப்போறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 8 இருக்கு. அதுக்கு அடுத்தும் 8 நேரா தான் இருக்கு. ஸோ 4 ஸ்டெப்ல 8 நேரா தான் இருக்கு.
5வது ஸ்டெப்ல அது வந்து தலைகீழா மாறி இருக்கு. ஓகேவா? அப்படியே இன்வெர்ட்டடா மாறி இருக்கு. ஆனா பொசிஷன்ஸ் ஒவ்வொரு தடவையும் மாறிட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்திருக்கு. அடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்த கார்னருக்கு போயிருக்கு. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்தடுத்த கார்னர்ஸ்க்கு தான் 8 மூவ் ஆயிக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து 8 அப்போ நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறதா இருந்தா, ரைட் டாப்ல இருந்திருக்கணும். அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, 4லயுமே 8 கரெக்ட்டான பொசிஷன்ல தான் இருக்கு. சோ நேரா இருக்குமா? இல்ல இன்வெர்ட்டட் ஷேப்ல தான் இருக்குமாங்கிறது நம்ம அடுத்து ஒவ்வொரு இதுலயா பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. இந்த கார்னருக்கு வரும்போது 8 இன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே. அடுத்தது ஆரோ மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஆரோ மார்க்கும் சிமிலரா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் அதோட பொசிஷன் மாறிக்கிட்டே வந்திருக்கு. இங்கேருந்து கிளாக் வைஸ்ல அடுத்த கார்னர் போயிருக்கு. அகைன் இங்கேருந்து அடுத்த கார்னர் இங்க போயிருக்கு. அகைன் இங்கேருந்து இந்த கார்னருக்கு மேல போயிருக்கு. ஆல்சோ அதுவரைக்கும் நேரா தான் இருந்திருக்கு ஆரோ. இந்த டாப் லெஃப்ட் கார்னருக்கு போம்போது அது இன்வெர்ட் ஆயிருக்கு. பாத்தீங்களா? இங்க ஆரோ மார்க் இந்த பொசிஷனுக்கு வரும்போது தான் இன்வெர்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 8மே இந்த பொசிஷனுக்கு வரும்போது தான் அது இன்வெர்ட் ஆயிருக்கு. மேபி இந்த கார்னருக்கு வரும்போது ஒவ்வொரு இமேஜுமே இன்வெர்ட் ஆகிட்டு இருக்கலாம். அடுத்தத செக் பண்ணிட்டு நம்ம அத ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த T எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன்வெர்ட்டட் Tயா இருக்கு. அடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் பொசிஷன் போயிருக்கு. அகைன் நெக்ஸ்ட் பொசிஷன் போகும்போது ரைட். அப்போ டாப் லெஃப்ட் கார்னருக்கு வரும்போது ஒவ்வொன்னுமே அதோட சைஸ இன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப டாப் லெஃப்ட்க்கு வரும்போது அகைன் அந்த T நார்மலா வந்துருச்சு பாருங்க. ரெகுலர் Tயா மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் அகைன் அதே சைஸ்ல அந்த ரொட்டேட்டட் ஃபார்மட்லயே அது ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் அது மூவ் ஆயிக்கிட்டே வந்திருக்கு. 1லயும் அத செக் பண்ணிட்டோம்னா சரியாயிரும். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 1 ஸ்ட்ரைட்டா இருக்கு. அடுத்ததுல இன்வெர்ட் ஆயிருச்சு. டாப் லெஃப்ட் கார்னருக்கு வரும்போது அது இன்வெர்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து அது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்தடுத்த பொசிஷன்ஸ்க்கு போய்க்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்க வரப்போறது என்ன மாதிரி வரப்போகுதுங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாச்சு இல்லையா? எல்லாமே அதோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் கார்னருக்கு போகணும். இந்த டாப் லெஃப்ட்க்கு வரும்போது அது அதோட பொசிஷன மாத்திக்குதுங்கிறதும் நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப இந்த 8 வந்து ரைட்ல இருக்கணும். அதுவும் சரியா இருக்கு. 1 வந்து அகைன் நெக்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு வரும்போது அது டாப் லெஃப்ட்க்கு போகும்போது இன்வெர்ட் ஆயிடுமா? அப்ப ஸ்ட்ரெய்ட்டான 1ஆ மாறிரும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. டாப் லெஃப்ட்க்கு கரெக்ட்டா வந்துருச்சு. சோ இந்த 3ல ஏதோ ஒண்ணு தான் இருக்க போது. அடுத்து டி. டி வந்து பாட்டம் ரைட்ல இருந்து பாட்டம் லெஃப்ட்க்கு வரணுமா? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வரதா இருந்தா இந்த 3ல பார்த்தோம்னா, எஸ் பாட்டம் லெஃப்ட்ல இருக்கு. ஆனா டி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. இந்த டாப் லெஃப்ட் கார்னருக்கு போகும்போது தான் இன்வெர்ட் ஆகணுமே தவிர, இந்த பொசிஷன்ல வரும்போது இன்வெர்ட் ஆகக்கூடாது. சோ ஆப்ஷன் பியும் இதோட ஆன்சர் இல்ல. அடுத்து இந்த 2. இந்த 3 பார்த்தாச்சு. ஆரோ மார்க்க வச்சு தான் அடுத்து நம்ம இப்ப பார்க்கணும். ஆரோ மார்க் அண்ட் 8 வச்சு பார்க்கணும். 8 வந்து இந்த லெஃப்ட் கார்னருக்கு வரும்போது இன்வெர்ட்டடா மாறிட்டதுனால, ஸ்ட்ரெய்ட்டான 8 இருக்காது. இன்வெர்ட்டட் 8 தான் இருக்கும். சோ ஆப்ஷன் டியும் கிடையாது. ஆரோ மார்க் டவுன் ஆரோ டுவர்ட்ஸ் டவுன் இருக்கணும். அது கீழ பாட்டம் ரைட்டுக்கு வரணும். அதுவும் சரியா இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். சோ சீக்வென்ஸ் கம்ப்ளீஷன் ஓரளவுக்கு எப்படி இருக்குங்கிற ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதோட ஷேப்ஸ், அதோட பொசிஷன் அதெல்லாம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பார்த்து, அத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி, மிஸ் ஆன டெர்மோ, இல்ல இந்த சீக்வென்ஸோட அடுத்து கன்டின்யூ ஆக போற டெர்மோ எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இதான் சீக்வென்ஸ் கம்ப்ளீஷன். ஓகே. சோ இத பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன வந்துட்டு இருக்கு? ஒரு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அடுத்ததுல நெக்ஸ்ட் கார்னருக்கு கிளாக் வைஸ்ல மூவ் ஆயிருக்கு. 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. அடுத்து மிஸ் ஆயிருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்னா கூடுறதா இருந்தா, இங்க 3 லைன்ஸும், இங்க 3 லைன்ஸும் இருக்கு. அப்ப இத வச்சு பார்க்கும்போது மேபி ஒவ்வொரு தடவையும் இன்கிரீஸ் ஆகாம எவ்ரி 2 ஸ்டெப்ஸ் இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஒவ்வொன்னா இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கலாம். அப்ப இங்க 1 இருந்திருக்கு, இங்க 2, இங்கேயும் 2 இருந்திருக்கு. 2 இருந்திருக்கணும். ஆனா அதோட பொசிஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அடுத்தடுத்த கார்னர்ஸ்க்கு வந்திருக்கு. சோ அப்போ இங்க டாப் ரைட்ல இருக்குன்னா, இங்க பாட்டம் ரைட்ல தான் டபுள் லைன் இருந்திருக்கணும். அடுத்த 2லயுமே அந்த மூவிங் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. எல்லாத்துலயுமே ஹெக்ஸாகன் தான் இருக்கு. ஆனா ஹெக்ஸாகன ஒட்டி ஒவ்வொரு சைட்லயும் உள்ள வெளிய போட்டிருக்கிற லைன் வந்து அதோட
பொசிஷன் வந்து மாறிட்டே வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணீங்கன்னா டுவர்ட்ஸ் த சைடு, அது அலாங் த சைடு தான் அதோட லைன் போட்டிருக்காங்க. அந்த சைடே ஒவ்வொரு தடவையும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அடுத்தடுத்த சைடுக்கு போய்கிட்டே இருந்திருக்கு. அப்போ நமக்கு மேபி இங்க இருந்திருக்கிற வேண்டிய சைட்ல அடுத்தடுத்த லைனுக்கு கிளாக்வைஸ்ல போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இங்க இந்த இடத்துல இருக்கிறது இங்கேயும் சாரி உள்ள உள்ள இருக்கிறது வெளியே வந்து நமக்கு ஹரிசான்டல் லைன்ல இருக்கிறதுமா இருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த டபுள் லைனை வச்சு நம்மளால ஃபைனலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா எதுலையுமே பாருங்க பாட்டம் ரைட்ல இங்க டபுள் லைன் வரவே இல்லை. எல்லாத்துலயுமே வேற வேற பொசிஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதை வச்சே நம்மளுக்கு ஆப்ஷன் ஏன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அகைன் நம்ம கன்க்ளூட் பண்ணணும் இல்லையா, இதுதான் கரெக்டா அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம அதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை ஃபைனலைஸ் பண்றோம். இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க ஒவ்வொரு தடவையும் ஆர்க்கோட பொசிஷன் ஏதோ மாறிட்டே இருக்கு. அதோட கவுண்ட் மாறவே இல்லை, 5 தான் இருக்கு. பட் ஏதோ அதோட ஆர்க்கோடது மட்டும் இன்வெர்ட் ஆகிக்கிட்டே திரும்பிட்டே இருந்திருக்கு இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 4 ஆர்க்கும் அப்படியே தான் இருக்கு. மேல இருக்கிற அந்த டாப் ஆர்க் மட்டும் அது இன்வெர்ட் ஆகி போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு ஆர்க் மட்டும் இன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தா இந்த ஆர்க் இன்டர்சேஞ்ச் ஆகல, ஆனா அதுக்கு அடுத்த எஸ் இந்த சைட்ல பாருங்க, இதுக்கு லெஃப்ட் சைட்ல மீன்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கும்போது இந்த 2 ஆர்க் அதோட இன்வெர்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டாப் 1 மட்டும் இன்வெர்ட் ஆயிருக்கு, இதுல 2 இன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல 2 இன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எதுல இன்வெர்ட் ஆயிருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைட்ல மீன்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அடுத்த 2 இது இன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுல இருந்து தேர்ட் அடுத்த ஸ்டெப் போனோம்னா ஓகே, முதல்ல இன்வெர்ட் ஆன இந்த 2 இன்வெர்ட் ஆகவே இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்டெப்ல அதுக்கு அடுத்த 1 2 3 ஓகே 3 ஆர்க்ஸோட பொசிஷன் வந்து இன்வெர்ட் ஆகியிருக்கு. இப்போ இதுல 3 ஆர்க்ஸ் இன்வெர்ட் ஆகியிருக்கு. அப்ப அதுக்கு அடுத்துல என்ன பண்ணிருக்காங்க, 4 ஆர்க்ஸ் இன்வெர்ட் ஆகுதா, இல்ல ஒரே ஒரு ஆர்க் மட்டும் இன்வெர்ட் ஆகியிருக்கு. மத்த எல்லாமே பாருங்க அப்படியே தான் இருக்கு, அதோட பொசிஷன் மாறவே இல்லை. இந்த ஒரு ஆர்க் மட்டும் அதோட பொசிஷன் மாறி இருக்கு. அப்ப அகைன் ஒரே ஒரு ஆர்க் மட்டும் இன்வெர்ட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு ஆர்க் 2 ஆர்க் 3 அகைன் 1 2 3 இந்த சீக்வன்ஸ் தான் இதுல போயிட்டு இருக்கு. அப்போ 1 2 3 அப்ப அதுக்கு அடுத்த பொசிஷன்ல என்ன அடுத்ததுன்னா என்ன மாறி இருக்கணும், இந்த ஆர்க் மாறி இருக்க கூடாது. இதுக்கு அடுத்த இந்த 2 ஆர்க்ஸோட ஆர்க்க தான் நம்ம இன்வெர்ட் பண்ணி இருந்திருக்கணும், மத்த எதுவுமே சேஞ்ச் ஆகி இருக்கவே கூடாது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டாப் இந்த மேல இருக்கிற இந்த 2 சைட்ஸ்ல இருக்கிறதும் மாறாம இருக்கணுமா, இது அப்வர்ட்ல இருக்கணும், இந்த ரெண்டும் டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா மேல இருக்கிறது எல்லாத்துலயும் சரியா இருக்கு. ஆனா டில பாருங்க இது இன்வெர்ட் ஆகியிருக்கு, இது இன்வெர்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ டி வராது. ரிமைனிங் இருக்கிற ஏபிசில இந்த ஸ்டெப்ல ஒரே ஒரு ஆர்க் இன்வெர்ட் ஆயிருக்குன்னா அடுத்த ஸ்டெப்ல 2 ஆர்க் இன்வெர்ட் ஆயிருக்கணும். இதுல இது இன்வெர்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு அடுத்த இந்த 2ம் நமக்கு இன்வெர்ட் ஆயிருக்கணும். அப்ப இந்த பாட்டம்ல இருக்கிற இந்த 2ம் இப்படி இன்வெர்ட் ஆகி இருக்குன்னா இப்படி வந்திருக்குமா. ஸோ இப்படி வந்திருக்கிறது ஏல மட்டும்தான் இருக்கு, பி அண்ட் சில அப்படி இல்லை. ஸோ இதுல ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஸோ சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு சிம்பிள் டாபிக் இதே டிசைன் ஆப்டிடியூட்ல இருக்கிற இன்னொரு சிம்பிள் டாபிக்கையும் நம்ம பார்த்துக்கலாம், ஆட் ஒன் அவுட். ஸோ இதுல சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன் புரிஞ்சிருக்கும், ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்க, ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்.
ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆட் ஒன் அவுட். இதுவுமே கிட்டத்தட்ட இமேஜ் ஓரியன்டடான அனதர் டைப் ஆஃப் சிம்பிள் மெத்தட் தான். இந்த பேட்டர்ன் அண்ட் சீக்வென்ஸ் மாதிரியான ஒரு டைப் தான் இது. இதுல என்ன இருக்க போகுதுன்னா, இதுலயுமே செட் ஆஃப் 4 இமேஜஸ் குடுத்திருப்பாங்க. 4ஓ 5ஓ குடுத்திருப்பாங்க. அதுல எல்லா இமேஜஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் அதுலருந்து ஏதோ ஒரு வகையில அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் காமனான ஒரு ஆஸ்பெக்ட் இருந்திருக்கும். ஒரு இமேஜ் அந்த மொத்தத்திலயும் ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் அந்த காமன் ஆஸ்பெக்ட் இல்லாம போயிருந்திருக்கும். அது எது அந்த காமன் இல்லாத ஆஸ்பெக்ட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆட் ஒன் அவுட். நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த ஆட் ஒன் அவுட்ட நம்ம பார்த்துட்டே தான் வரோம். இருக்கிற ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்லயே ஏதோ ஒண்ணு அதுக்கு இருக்கிற எல்லாத்துல இருந்தும் சம்மந்தம் இல்லாத ஒண்ணு இருந்திருக்கும். அதுதான் இங்கேயுமே. அதுவே இமேஜ் ஓரியன்டடா இங்க நம்ம பார்க்க போறோம். அது ஒண்ணு தான் டிஃபரன்ஸ் இதுல. சோ ஒரு எக்ஸாம்பிளோட இத பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலயுமே ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் இருக்கிற அந்த காமன் திங் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்மளால ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மெத்தட்லயுமே. சோ இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு ஷேப் இருக்கு. அதுல ஒரு ஹாரிசான்டல் லைன் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸாகன், இது குவாட்ரிலேட்டரல். ஓகேவா? சோ இப்போ இதுல எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸாகன் எல்லாமே ஒரு காமனான ஒரு பாலிகன் இல்லையா? ஒரு ரெகுலர் ஷேப். அதுவே ஸ்கொயர்லயே அந்த சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதானே இந்த பேரலலோகிராம். இப்போ இது வந்து ரெகுலர் பாலிகன். இது ரெகுலரா இல்லாத ஒரு அனதர் டைப் ஆஃப் பாலிகன் தானே. அப்போ ஸ்கொயர், ஹெக்ஸாகன், ட்ரையாங்கிள்ல இருந்து இதுதான் நமக்கு டிஃபர் ஆயிருக்கு. சோ இப்படிதான் இருக்கும் ஆட் ஒன் அவுட்ங்கிறது. ஏதோ ஒரு ஒற்றுமை எல்லாத்துலயும் இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப மைன்யூட் ஒரு சின்ன டிஃபரன்ஸால இது அதுல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி இருக்கும். அதுதான் ஆட் ஒன் அவுட்ல இருக்கு. சோ ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அதோட ஷேப்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெகுலர் பாலிகனா இருக்கு. லாஸ்ட்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் டில இருக்கிற இது மட்டும் நமக்கு இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கு. அப்படியே நம்ம இத எடுத்துக்கலாம். ஆல்சோ இந்த பாக்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த இதுல வந்து சிமெட்ரிக் இருக்கா? 2ஆ பிரிச்சா ஏதோ ஒரு சைடுல நமக்கு இது 2ம் ஒண்ணு போல இருக்கும். ஆனா இதுல அப்படி நம்மளால பிரிக்க முடியாது. ஈவனா நடுவுல நம்மளால சிமெட்ரினா கொஞ்சம் கிராஸா சாஞ்சு அப்படிதான் இருக்கும். ஈக்குவலா இருக்காது. அத வச்சும் நம்ம இது ஆட் ஒன் அவுட்ன்னு நம்ம இதுல சொல்லலாம். ஓகே. இது ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ என்ன மாதிரி வருங்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அத வச்சு நீங்க வொர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. எல்லாமே டபுள் லேயர்ட் ஷேப்ஸா இருக்கு. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயருக்கு வெளியே ஒரு ரெக்டாங்கிள், இது பென்டகன் அண்ட் செமி சர்க்கிள். எல்லாத்துலயுமே இந்த டபுள் லேயரா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு லேயருக்கும் ஈவனான இதுதான் இருக்கு. அப்படி 2க்கும் லைன்ஸ் கேப் வந்து ஒண்ணு போல இருக்கு. ஆனா இதுல ஆப்ஷன் சில மட்டும் பாருங்க. இது ஸ்கொயராவும், இது ரெக்டாங்கிளாவும் இருக்கு. எல்லாத்துலயும் ஈவன் டபுள் லேயர்டு ஷேப்பா குடுத்திருக்காங்க. ஆனா ஆப்ஷன் சில மட்டும் இந்த டபுள் லேயர் ரொம்ப ஈவனா இல்லாம அன்ஈவனா இருக்கு. நமக்கு டாப் அண்ட் பாட்டம்ல ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மியாவும், ரைட் அண்ட் லெஃப்ட்ல அதிகமாவும் இருக்கா? அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு யூனிஃபார்மிட்டி என்ன? குடுத்திருக்கிற எல்லா ஷேப்பையுமே ஈக்குவலா 4 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதோட ஏரியா கண்டிப்பா ஒண்ணு போல 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாவா தான் அது பிரிஞ்சிருக்கு. சோ அது எல்லாத்துலயுமே ஒண்ணு போல தான் இருக்கு. எங்கேயுமே அது ரொம்ப அன்ஈவனா எங்கேயுமே பிரியவே இல்ல. சர்க்கிளும் ஒண்ணு போல எடுத்திருக்காங்க. 2 ரெக்டாங்கிள், ஸ்கொயர், இந்த சிலிண்ட்ரிக்கல் இது எல்லாமே நமக்கு கர்வ்ட் ஷேப் இதுவுமே நமக்கு ஒண்ணு போல தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ஈவனா தான் பிரிச்சிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் எங்கேயோ இருக்கு இல்லையா? எல்லாத்துலயும் அந்த 4ல ஒரு பார்ட் வந்து ஃபில் ஆகியிருக்கு. அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு.
அப்போ ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இதுல பார்க்கலாம் இல்லையா? எல்லாத்துலயும் பாருங்க பாட்டம் ரைட் கார்னர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ இதா 4 பார்ட்டா பிரிச்சாலும் பாட்டம் ரைட் கார்னர் தான் அவங்க ஃபில்டு பார்ட்டா இருந்திருக்கு. ஆனா சோ இந்த பார்ட் வந்து எல்லாமே பாட்டம் ரைட் தான் ஃபில் ஆகியிருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏல மட்டும் பாருங்க டாப் ரைட் வந்து ஃபில் ஆகியிருக்கு. அப்போ இதுல இருந்து இது ஒண்ணு தான் இதுல டிஃபர் ஆகியிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் இதுல ஆட் ஒன் அவுட். சோ நெறைய டைம்ஸ் ஆட் ஒன் அவுட்ல டக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மாதிரியும் இருக்கலாம். சோ இதுல பாருங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கு. இதுல எல்லாம் ஒண்ணு தான் ஃபில் ஆகியிருக்கு அப்படி இருக்கு. பட் ஃபில் ஆகியிருக்கிற பொசிஷன் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. ஓகே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எல்லாமே ருப்பீஸோட சிம்பிள் தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு மாதிரி ரொட்டேட் ஆகி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தா நமக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே ருப்பீஸ் சிம்பிள் தான் அப்படின்னு. இதுல ஏதோ ஒண்ணு ஆட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ரெகுலரான ருப்பீஸோட ஷேப் அப்படியே இருக்கு. செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அதை 90 டிகிரி திருப்பி இருக்காங்க. அதே ருப்பி சிம்பிள் தான் அப்படியே தான் கிளாக் வைஸ்ல திருப்பி இருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே 180 டிகிரி திருப்பி போட்டிருக்காங்க. ஆப்ஷன் சில அதுவும் ருப்பி சிம்பிள் தான், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. இது அப்படியே நம்ம ருப்பி சிம்பிளே ஆக்சுவல் ருப்பி சிம்பிள் அப்படியே இன்வெர்டடா இருக்கு. ஓகே அப்ப ஆப்ஷன் ஈல பாருங்க ருப்பி சிம்பிள் அப்படியே இல்லாம அதோட மிரர் இமேஜா மாறி இருக்கு. நம்மளோட ருப்பி சிம்பிள் இதுதான் இல்லையா? ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் ருப்பி சிம்பிள். அதோட மிரர் இமேஜா இ இருக்கு. மத்ததெல்லாம் ஆக்சுவல் ருப்பி சிம்பிள் வந்து ரொட்டேட் ஆன மாடல்ல இருக்கு. ஆனா ஆப்ஷன் இ மட்டும் அதோட மிரர் இமேஜா இருக்கு. சோ இதுல ஆட் ஒன் வந்து ஆப்ஷன் இ தான். இந்த டயக்ராம்ல எது ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு அன்ஈவன் அவுட்லைன் ஃபிகரா தான் இருக்கு. எதுவுமே ஒரு ஈவனான ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி இல்ல. பட் எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு? சம் எம்டி சர்க்கிள் இருக்கு, சம் பிளாக் கலர் சர்க்கிள் இருக்கு. சோ அதுல தான் ஏதோ டிஃபரன்ஸ் இருந்திருக்கணும். எல்லாத்துலயுமே ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கும். அதுல ஒண்ணு மட்டும் ஒரு வகையில டிஃபர் ஆகி இருந்திருக்கும். அது என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல எம்டி 3 இருக்கு, ஃபில்டு 2 இருக்கு. இதுல எம்டி 3 இருக்கு, ஃபில்டு வந்து 4 இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் இதுல எம்டி 4 ஃபில்டு 2, இதுல எம்டி 3 ஃபில்டு 2 இருக்கு. ஆப்ஷன் இல எம்டி சர்க்கிள் 4 இருக்கு, ஃபில்டு சர்க்கிள் 3 இருக்கு. ஓகே எல்லாத்துலயும் பாருங்க எம்டி சர்க்கிளோட கவுண்ட் அதிகமா இருக்கு. இதுல 3
2 அதுல இருந்து 1 குறைஞ்சிருக்கு, இதுல 2 குறைஞ்சிருக்கு, 1ன்னு குறைஞ்சிருக்கு. ஆப்ஷன் பில மட்டும்தான் எம்டி சர்க்கிளோட கவுண்ட் கம்மியாவும் ஃபில்டு சர்க்கிளோட கவுண்ட் அதிகமாவும் இருக்கு. ஸோ அதுதான் அதோட இதுல இருந்து இதுதான் டிஃபர் ஆகி இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சரா இருக்கணும். எல்லாத்துலயுமே பாருங்க இதுல 3, 2 இதுல ஆனா 3 ஃபில்டு சர்க்கிளோட கவுண்ட் வந்து 4ன்னு அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க ஃபில்டு தான் அதிகம் இருக்கு. எல்லாத்துலயுமே எம்டி சர்க்கிள் தான் கவுண்ட் அதிகமா இருக்கு. ஃபில்டு சர்க்கிளோட கவுண்ட் கம்மியா இருக்கு. ஆனா பில மட்டும் ஆப்ஷன் அப்படி இல்லாம இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுல ஆன்சர். ஓகே. சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலிப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பொசிஷன்ல அந்த எலிப்ஸ் இருக்கு. எல்லா தடவையும் ஒரே மாதிரி இல்லாம வேற வேற ஷேப்ல வேற வேற சைஸ்ல வேற வேற ரொட்டேஷன்ல இருக்கு. சம்டைம்ஸ் டாட்ஸ் அண்ட் ஃபில்டு இருக்கு. இன்னொரு தடவை எம்டி அண்ட் ஷேடு இருக்கு. ஒரு இதுல எம்டி அண்ட் டாட் இருக்கு. அப்போ அத வச்சு நமக்கு இங்க எதுவும் சிமிலாரிட்டி இல்ல. எல்லாமே எலிப்ஸ்ங்கிறது சிமிலாரிட்டி தான். எல்லாத்துலயுமே ஒரு லைன வச்சு கட் பண்ணியிருக்காங்க. 2 பாகமா பிரிச்சிருக்காங்க. ஆனா இந்த எம்டி, ஃபில்டு, ஸ்ட்ரைப்ஸ், இந்த டாட்ஸ வச்சு நம்மளால இதுல எந்த சிமிலாரிட்டியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துலயுமே காம்பினேஷன் வேற வேறயா இருக்கு. ஒரு தடவை ஃபில்டும் டாட்ஸும் இருந்ததுன்னா, ஒரு தடவை ஸ்ட்ரைப்ஸும் ஃபில்டும் இருக்கு. ஆர்எல் ஸ்ட்ரைப்ஸும் டாட்ஸும் இருக்கு. டாட்ஸும் எம்டியும் இருக்கு. ஸ்ட்ரைப்ஸும் எம்டியும் இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம இதுல கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வேற ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் தான் இதுல ஒரு எல்லாத்துலயும் காமனாவும், ஒரு இதுல டிஃபரெண்டாவும் இருக்கு. ஓகே. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த லைன் நடுவுல 2 பார்ட்டா பிரிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்காங்களா? அந்த லைன பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே அன்ஈவன் கட்டா தான் இருக்கு. எதுலயுமே ஈவனா கட் ஆகல. அன்ஈவன் கட்டா இருக்கு. பட் ஆப்ஷன் டில மட்டும் பாருங்க, அப்படியே ஹாஃபா அத கட் பண்ணியிருக்காங்க. எதுலயுமே ஈக்குவல் ஹாஃபா எந்த 4 ஆப்ஷன்ஸ்லயுமே கட் பண்ணல. ஆனா ஆப்ஷன் டில ஈக்குவல் ஹாஃபா கட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுல இருந்து டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அந்த கட் ஆனது வச்சு தான் நம்ம இதுல ஆட் ஒன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் அதோட ஆன்சர். ஓகே. இந்த டயக்ராம்ல இந்த கொஸ்டின்ல எது ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. சர்க்கிள்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் ஃபில்ட் ஆகும், ஒரு பார்ட் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகியும், இன்னொரு பார்ட்ல ஏதோ ஒரு ஷேப்பும் கொடுத்து வச்சிருக்காங்க. அதோட கலர் வச்சு நம்ம டிஃபர் பண்ண முடியாது. ஏன்னா 3 இதுல லைட் கலர் ஃபில் ஆகி, இன்னும் 2 இதுல நமக்கு பிளாக் கலர் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அத வச்சு நம்ம ஆட் ஒன் கண்டுபிடிக்க முடியாது. கீழ இருக்க இந்த லைன வச்சு கண்டுபிடிக்கலாம்னாலும், எல்லாத்துலயுமே அந்த லைன் இல்ல. ஏதாவது ஒண்ணுல மட்டும் இல்லாம இருந்தா, அத வச்சும் நம்மளால சொல்ல முடியும். சோ அப்ப இந்த வெளியே இருக்கிற இந்த டெயில் மாதிரி இருக்கிற இந்த லைனுமே நமக்கு கன்சிடரேஷன்ல இருக்க முடியாது. ஓகே. இந்த கலரும் கன்சிடரேஷன்ல இருக்க முடியாது. அப்போ உள்ள இருக்கிற ஏதோ ஷேப்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஷேப் இதுவுமே ஷேப்ல பாருங்க எல்லாத்துமே குவாட்ரிலேட்டரலா இருக்கு. மீன்ஸ் 4 சைடு இருக்கிற ஏதோ ஒரு ஷேப்பா தான் இருக்கு. ஈவனா ஒண்ணு போல இல்லனாலும் எல்லாத்துலயுமே 4 சைடு தான் இருக்கு. இதுலயும் 4 சைடு தான் 4 சைடு குவாட்ரிலேட்டரல் தான் இருக்கு. இதுலயும் 4 சைடு குவாட்ரிலேட்டரல் தான் இருக்கு. ஆனா ஆப்ஷன் டில மட்டும் பாருங்க அது ஒரு பென்டகனா இருக்கு. மத்த எல்லாமே 4 சைடு இருக்கிற ஒரு குவாட்ரிலேட்டரலா இருக்கு. ஆப்ஷன் டில மட்டும் அது 5 சைடு இருக்கிற பென்டகனா இருக்கு. மத்த எத வச்சும் நம்மளால இதுல ஆட் ஒன் கண்டுபிடிக்க முடியாது. இந்த லைன்ஸ் ஏன்னா மத்த ஒண்ணுல மட்டும் இல்லாம இருந்தாதான் அத நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்து அத ஆட் ஒன்னு சொல்ல முடியும். ஆனா மல்டிபிள் ஆஃப் இதுல அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அத வச்சு நம்ம ஆட் ஒன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கலர் ஃபில்லிங்க வச்சோ இல்ல இந்த வெளியே இருக்கிற இந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா கிராஸ் லைன்ஸ் மாதிரி அத வச்சோ நம்மளால ஆட் ஒன் இதுதான்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ ஒரு காமன் திங் டிஃபர் ஆகி இருக்குன்னா அதோட ஷேப் உள்ள இருக்கிற அதோட ஷேப் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா
ஸ்கொயர் பெருசா இருக்கு. உள்ள ஆரோ மார்க் மாதிரி ஒரு இதோட பாயிண்டிங் பாயிண்ட் அதோட எண்ட்ல அகைன் ஸ்கொயரா இருக்கு. இங்க சர்க்கிள் இதோட எண்டும் சர்க்கிளா இருக்கு. இங்க பென்டகன் அதே ஷேப்ல அதே பொசிஷன்ல தான் பென்டகன். ராம்பஸ் ராம்பஸா இருக்கு. இங்க ஹெக்ஸகன் ஹெக்ஸகனா இருக்கு. சோ இது எல்லாத்துலயும் ஈக்குவலா தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஆரோ வச்சும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மோர் தேன் ஒன்னுல ஆரோ வந்து சிமிலரா இருக்கு. இந்த ரெண்டுலயும் ட்ரையாங்கிள் ஷேப் ஆரோ இருக்கு. ஏ அண்ட் சில பிடிஇல மூணுலயுமே ஜஸ்ட் நார்மல் ஆரோவா கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சும் நம்மளால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டைப் ஆஃப் ஷேப்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா ஸ்கொயர், இது சர்க்கிள், இது பென்டகன், இது ஹெக்ஸகன், இது ராம்பஸ். ஓகே, இது அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, எல்லாம் மத்தது எல்லாமே ஒரு ரெகுலர் பாலிகனா இருந்தது. ஒன்னு மட்டும் வித்தியாசமா பேரலோகிராமா இருந்தது. அந்த மாதிரி தான் இதுலயுமே டிஃபர் ஆயிருக்கு. இது ஸ்கொயர், சர்க்கிள், பென்டகன், ஹெக்ஸகன் இதெல்லாமே ரெகுலர் பாலிகன். ஆனா இதுவே சர்க்கிள் இங்க வேற மாதிரி ராம்பஸா கொடுத்திருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். எல்லாமே ரெகுலர் பாலிகனா இருந்து ஆப்ஷன் டில இருக்கிறது மட்டும் ரெகுலர் பாலிகனா இல்லாதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற ஒரு ஆப்ஷன். எல்லா ஆப்ஷனுமே பாருங்க வெர்டிகலா சிமெட்ரிக்கலா இருக்கு. அலாங் வெர்டிகல் லைன். உன்னோட மிரர் இமேஜ் இன்னொன்னா இருக்கிற மாதிரி இருக்கா? எல்லா இமேஜோட ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சிமெட்ரியா இருக்கு பாருங்க. ரெண்டா பிரிச்சா ஒண்ணு போல இருக்கும். அந்த மாதிரி சிமெட்ரிக்கல். அதை வச்சுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் 5ஓட 5ம் அதோட மிரர் இமேஜும் கம்பைன் ஆனதா இருக்கு. தெரியுதா? சோ இது மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து 5 தெரியுதா? இது 5, இது 5ஓட மிரர் இமேஜ். இதுலயும் பாத்தீங்கன்னா இது 3, அதர் சைடு 3ஓட மிரர் இமேஜ். ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க நம்பர் 2 இது 2ஓட மிரர் இமேஜ். ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதோடதுன்னு கவனிச்சோம்னா இதுலதான் இது டிஃபர் ஆகியிருக்கு. இது பாருங்க ஆல்பபெட் எஸ் ஓட இமேஜ் அண்ட் அதோட மிரர் இமேஜ். இது எல்லாமே ஆப்ஷன் 1 ஏபிசில இது எல்லாமே நம்பர்ஸ் 5 3 2ங்கிறது நம்பர். ஆனா இது வந்து ஒரு ஆல்பபெட்டா இருக்கு. சோ இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி தான் மத்ததுல டிஃபர் ஆகி இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, எக்ஸாம்பிள் 10 பாருங்களேன். இதுல எது ஆட் ஒன் அவுட்டா இருக்க போகுது? இந்த டாட்ஸோட பொசிஷனை பாருங்க. அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் வச்சுதான் நம்ம இதுல ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்க போறோம். இந்த டாட்ஸோட டிஃபரன்ஸ் பாருங்க. எல்லாத்துலயுமே 1 2 4 ஷேப்ஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாத்துலயுமே 5 டாட்ஸ் இருக்கு.
சோ கவுண்ட வச்சு நம்ம பார்க்க முடியாது. டாட்ஸோட சிச்சுவேஷன்ஸ் எந்த சிச்சுவேஷன்ஸ்ல டாட்ஸ் இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம இத டிஃபர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வெறும் இந்த ட்ரையாங்கிள்க்கு மட்டும், இது சர்க்கிள்க்கு தனியா இருக்கு. இது இந்த சிலிண்ட்ரிக்கல்க்கு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்க்கு. சோ இந்த டாட் வந்து எல்லா ஷேப்ஸும் உள்ள இருக்கிற காமன் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, இதுல சிலிண்ட்ரிக்கல்ல தனியா இருக்கு, ரெக்டாங்கிள்ல தனியா இருக்கு, ட்ரையாங்கிள்ல தனியா இருக்கு. இது காமனா இருக்கு. இது சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் காமனா இருக்கு. ஓகே, இங்க வெறும் ரெக்டாங்கிள்க்கு மட்டும், அடுத்து ட்ரையாங்கிள்க்கு மட்டும், சர்க்கிள்க்கு, சிலிண்டருக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் காமனாவும் ஒன்னு இருக்கு. இங்கேயும் அப்படிதான் சர்க்கிள், சிலிண்டர், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எல்லாத்துக்கும் தனித்தனியா அந்த அந்த இமேஜுக்கு மட்டும் ஒரு டாட் வச்சு, இன்னும் ஒரு டாட் வந்து காமனா எல்லா ஷேப்ஸுமே மிங்கிள் ஆகி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கு. இதுதான் காமனா எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப எதுல சின்னதா டிஃபர் ஆயிருக்கு? ஆப்ஷன் பில தான் ஆயிருக்கா? இது எல்லாத்துலயும் அந்தந்த இதுக்கு தனித்தனியாவும் ஒண்ணுல இருக்கு. காமனான ஒரு இதுலயும் எல்லாத்துலயுமே ஒரு டாட் கண்டிப்பா இருக்கு. ஆனா ஆப்ஷன் பில பாருங்க, இந்த சிலிண்ட்ரிக்கலுக்கு தனியா இருக்கு, ட்ரையாங்கிளுக்கு இருக்கு, ரெக்டாங்கிளுக்கு இருக்கு. ஆனா சர்க்கிள்க்கு மட்டும் தனியா டாட் இல்ல. அந்த டாட் மேபி இங்க வச்சிருந்தாங்கன்னா இது எல்லாத்தோடையும் இது ரொம்ப சிமிலரா காமனா போயிருந்திருக்கும். சோ இந்த டாட் வந்து இதுல ரெண்டுக்கும் காமனான டாட்டா இருக்கு. சோ இந்த ஒன்ல தான் இது டிஃபர் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். சோ இதான் ஆட் ஒன் அவுட். இமேஜ் ஓரியன்டடான ஆட் ஒன் அவுட் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பார்த்த 2 டாபிக்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2மே ரொம்ப சிம்பிளர் லெவல் ஆஃப் நான் வெர்பல் ரீசனிங் டாபிக்ஸ் தான் இது. ஸோ இதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.